விஜய் வாடா ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. என்னம்மா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்கான கத்தி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு எங்கேயாவது வந்து குத்தணும்னா அப்படியே ரியலாக உள்ளக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா அப்படி இருக்கும். ஒன்று கத்தியை வச்சு குத்துன மாதிரியே இருக்கும். சினிமாலனா அந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. சக்குன்னு வந்து குத்திட்டு எடுக்கிற மாதிரியே இருக்கும். அங்கே உள்ளக்க வந்து ஏதாவது பிளட்டை வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து விடுவாங்க. ஸோ ரியலாகவே வந்து குத்திட்டு எடுக்கிற மாதிரியே இருக்கும், ஃபீல் இருக்கும். ஸோ இது வந்து ஃபேக்கான கத்தி, சினிமாக்களில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள கத்தி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபேக்கான கத்தி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கார்ட்போர்டு தான் தேவைப்படும். கார்ட்போர்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நல்லா தடுசாக இருக்கிற மாதிரி, வளையாமல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதாங்க வந்து செய்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமாக நம்மளுக்கு ரப்பர் பேண்ட்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தகரம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. தகரம்னா நம்ம வேற எதுவுமே தேவையில்ல, அப்படியே தகரத்தை டைரெக்டாக வந்து நம்ம வந்து வச்சிடலாம். சரி ஓகே, தகரம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அவசியம் இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இருந்தாலே நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கத்தி சேஃப்க்கு வந்து இதை வந்து வெட்ட போகிறோம். கத்தி சேஃப்க்கு வந்து வெட்டுறதுக்கு ஆல்ரெடி ஏதாவது கத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இதை வச்சு வெட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து வெட்ட போகிறேன். ஸோ இந்த அளவை தான் வச்சு வந்து வெட்ட போகிறேன். இதை வந்து மார்க் பண்ணணும். ஸோ நான் பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த அளவுக்கே வந்து இதோட கொஞ்சம் பெருசாக கூட வந்து மார்க் பண்ணிக்கோங்க, உங்களோட இஷ்டம் தான் அது. ஸோ இதை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நான் வந்து இந்த கத்தியை வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தடுசாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் தடுசாக இருக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ஓகே, இவ்வளோ தான், நம்ம சிம்பிளாக வந்து வச்சாச்சு. இதை வந்து வெட்டி எடுக்க போகிறோம். வெட்டுறதுக்கு நான் இந்த சின்ன கத்தியை யூஸ் பண்ணி அப்படியே மெதுவாக வந்து இந்த அளவுக்கு வந்து நான் சேர்த்தாப்பில் வந்து வெட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கத்தி அளவுக்கு வந்து நம்ம வந்து வெட்டியாச்சு. இதே மாதிரி வந்து நம்மளுக்கு எத்தனை பீஸ் வந்து தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 3 பீஸ் வந்து தேவைப்படும். 3 பீஸ் இருந்தால் தான் அந்த இதை வந்து கரெக்டாக வந்து இதுக்கு சேஃபுக்கே வச்சு வந்து ஒட்டுற மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, இதே சேஃபுக்கு வந்து 3 இது வந்து வெட்டி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 3 பீஸ் வந்து நம்ம வந்து சேம் சைஸ்க்கு வந்து வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சென்டர் பீஸ் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து ஒரு இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கணும். இதில் தான் வந்து கத்தி வந்து உள்ளக்கு வந்து வந்துட்டு போகிற மாதிரி வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் விலகல் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வந்து வெட்டிக்கோங்க ஃபுல்லாக. இதுதான் சென்டர் பீஸை வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம் ஒட்டி. இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து வெட்டிடுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இது வந்து பியாமல் வந்து வெட்டிக்கோங்க. அதுக்கடுத்து இதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து வச்சு வெட்டிட்டு இதையும் வந்து சென்டரை ஃபுல்லாக வந்து வெட்டி விட்டுக்கோங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்தாச்சா, அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து தேவை. நடுவில் வந்து இந்த கத்தி வந்து போயிட்டு வர மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம், அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். இது ஒட்டினதுக்கு அடுத்து நம்மளுக்கு நடுவில் சென்டரில் வந்து போகல அப்படின்னா அது வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த இதை வந்து ஒட்ட போகிறோங்க. ஒட்டுறது வந்து இந்த மாதிரி வச்சு தான் ஒட்ட போகிறீங்க. இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டு கடைசியாக வந்து அதாவது எல்லாமே முடிஞ்சதுக்கு அடுத்து தான் இதை வந்து இப்படி வச்சு வந்து ஒட்டுவோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஃபெவிகால் அந்த இதை வச்சே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. இந்த நீளத்தையும் கொஞ்சம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு வந்து வர அளவுக்கு. சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து கத்தி வந்து ரெடி பண்ண போகிறோம். கத்தி வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்டு வரணுங்க. அதாவது இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து வரணும். இந்த மாதிரி வந்து அதுக்கடுத்து வந்து நீங்கள் கத்தியை கூட பெருசாக கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு தான் அங்கே நிற்கிற மாதிரி வந்து வரும். அதுக்கடுத்து கத்தி வந்து அந்த சேஃப்க்கு வந்து கரெக்டாக கொண்டு வந்துடலாம். சரி ஓகே, அதே மாதிரியே நம்ம வந்து வெட்டிக்கலாம். சின்னதாக வந்து ஒரு பெண்டுங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு பெண்டு வரணும் சின்னதாக. அதுக்கடுத்து இந்த அளவுக்கு கத்தி வந்து இந்த அளவுக்கு தானே இருக்குது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி, ஸோ இந்த அளவுங்க, இந்த அளவுக்கு மட்டும் வச்சு கத்தி வந்து ரெடி பண்ண போகிறோங்க. அந்த இதை கூட ஷார்ப்னஸை வந்து நம்ம கடைசி வந்து பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கத்தி வந்து வெளியே வந்து வர்றது வந்து இவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது அப்படின்னா நம்ம வந்து உள்ளக்க வந்து இறங்குறது வந்து அப்படியே வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இதே அளவுக்கு வந்து நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் நம்ம வந்து கத்தி வச்சே வந்து பார்த்து வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், கொஞ்சம் மூளை இங்கனக்குள்ளே இது மட்டும் வச்சுக்கோங்க. கத்தி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நீளனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து உள்ளக்க வந்து போயிட்டு வரதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் எந்த டைரெக்ஷன்லனாலும் நீங்கள் வந்து கத்தி வந்து வச்சுக்கலாம். அதாவது இந்த மாதிரி வச்சிங்கனாலும் ஓகே. இப்போ பாருங்கள், கத்தி வந்து உள்ளக்க எவ்வளோ தூரம்னாலும் போகும். அப்படியே இழுத்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரம்னாலும் வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து செய்கிறதுக்குரியது நம்மளுக்கு ப்ரொசீஜர் கரெக்டாக வந்து இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இதில் என்ன செய்ய போகிறோம்னா அலுமினியம் ஃபாயிலை வந்து சுற்ற போகிறோம். ஒரு கொஞ்சம் போல் அலுமினியம் ஃபாயில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து அழகாக வந்து இது மேலே வந்து சுற்றி இது மாதிரியே வந்து ரெடி பண்ணிடுங்க. கத்தி மாதிரியே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரியல் கத்தி மாதிரியே இருக்கும்ல, ஸோ அதுக்காக தான். நீங்கள் அப்படி ரெடி பண்ணணும்னு நினச்சா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இருக்கட்டும். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கத்தி மாதிரி வந்து நம்ம வந்து ஒட்டி எடுத்துட்டோம். அதுக்கடுத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் கருப்பு கலர் வந்து பெயிண்ட் அடித்து நான் எடுத்துக்கிட்டேன். இதில் தான் வந்து இப்போ வந்து செய்ய போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து உள்ளக்க வந்து ஜஸ்ட்டு வந்து எந்த சைடுனாலும் நீங்கள் வந்து வைக்கலாம். இது வந்து நல்லா வந்து அமுக்கி விட்டுக்கோங்க அந்த சைடுனா, அவ்வளோதான். இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இப்படி முன்ன பின்னா வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தீக்குச்சி வந்து எடுத்துக்கோங்க. தீக்குச்சி இல்லைன்னா ஏதாவது ஒன்று வந்து சைடாப்பில் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி வைக்க போகிறோம். இந்த இதில் வந்து கேப்பில் வந்து இதை வந்து ஸ்டக் ஆகி வந்து நிற்கிறதுக்காக இதை முனையை கூட உடச்சி விட்டுட்டு ஒரு 2-3 தீக்குச்சியை வந்து இங்கே சைடாப்பில் வந்து ஒட்டி விட்ருங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வச்சிட்டோம் அப்படின்னா வெளியே வரக்கூடாது. ஸோ அதுக்காக தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்றேன். குச்சிகளை இங்கே ஒரு 2-3 குச்சியை வந்து அடித்து இங்கே வந்து ஒட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபுல்லாக 3 இதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடை வச்சு ஒட்டிட்டோம். இதுக்கு மேலே வந்து இது வந்து வெளியே வராது. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வந்து இங்கனக்குள்ளே ஸ்டக் ஆகி நிற்கும் பார்த்திங்களா, நிற்கிற மாதிரி நிற்க தான் செய்யும். அதுக்கடுத்து நம்ம வந்து இங்கனக்குள்ளே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து வைக்கணுங்க. அதாவது இங்கே ஒரு ரப்பர் பேண்ட், இங்கே ஒரு ரப்பர் பேண்ட், இதை தள்ளி தான் நம்ம வந்து இழுக்க போகிறோம். ஸோ அதுக்காக சரி ஓகே, ரப்பர் பேண்ட் வந்து நீங்கள் ஏதாவது பிஞ்ச ரப்பர் கூட வைக்கலாம். இல்லாட்டினா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்டை 2ஆக கூட வெட்டி கூட வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இப்படி வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ரப்பர் பேண்டை 2ஐயும் சேர்த்து வச்சு இங்கே வந்து ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு இதை கூட எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு ரப்பர் பேண்டை வந்து சேர்த்தாப்பில் வச்சு அட்டையோடு சேர்த்தாப்பில் வச்சு கூட வந்து ஒட்டி விட்ருங்க. இந்த மாதிரி கத்தியை வந்து வச்சுட்டு இங்கனக்குள்ளே ஒட்டி விட்ருங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கணும். கத்தி இருக்குது பார்த்தீங்களா, கத்தியில் வந்து கீழே கூட அந்த மாதிரி லைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு இதை 2இதையும் வந்து நல்லா வந்து ஒட்டி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. இதை லைட்டாக ரொம்ப இதாக ஒட்டிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பாருங்க ஒட்டியாச்சு. நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து இழுக்கும் போல் இப்படி போகும். அதுக்கடுத்து இன்னொருக்கு மேலேயே வந்துடும் பாருங்கள். ஃபேக் இது செமையாக இருக்குங்க. இது வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து பிடிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து குத்தம் போல் உள்ளே போகும், வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க இது வந்து ஒர்க் ஆகும். இதை மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து மேல் பார்ட்டை வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோங்க. மேல் பார்ட்டை இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வச்சு அப்படியே வந்து வச்சு ஒட்டி விட்ருங்க. அவ்வளோதான். இதையும் நான் ஃபெவிக்காலை வந்து அப்ளை பண்ணியே வந்து சுற்றி வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்றேன். இது வந்து கொஞ்சம் நேரம் காயணுங்க. காஞ்சதுக்கு அடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கத்தி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு கத்தி. இது நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக கூட நம்ம வந்து செய்யணும்னா செய்யலாம். ஏதாவது வந்து இதில் வந்து மரம் வச்சு செஞ்சோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் இந்த மாதிரி மெட்டீரியல் வச்சோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகிக்கலாம். கார்ட்போர்டில் செஞ்சோம் அப்படின்னா இது வந்து இதுக்கு மேலே வந்து இது பண்ண போல வந்து பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதுக்காக தான் கத்தி கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து உள்ளக்க வரைக்கும் இழுத்துறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மேலே வந்துடும். இப்போ எதாவது வந்து குத்துறோம் அப்படின்னா அப்படியே குத்துற மாதிரியே போகும், குத்துற மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே வச்சோம் அப்படின்னா வெளியே வந்துடும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரியலாக வந்து குத்துற மாதிரியே இருக்கும். அப்படி இழுத்துட்டு அப்படியே வந்து விடுற மாதிரி வந்து இருக்கும். அப்படியே ரியலாக வந்து உள்ளே போயிட்டு வர மாதிரியே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்தியை வச்சு வந்து அம்மா வச்சு வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அம்மா உங்களை வந்து கத்தியை வச்சு குத்த போகிறேன். குத்துட்டா வலிக்கலையா? இப்போ வயிற்றுல குத்த போகிறேன். அதுக்கடுத்து ஷோல்டரில். அம்மா சிரிக்க தான் செய்கிறாங்க, அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்து போயிட்டு வரும். நீங்கள் என்ன குத்துங்க? நெஞ்சில். ரியலாக வந்து உள்ளே போகிற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் அந்த மாதிரி வச்சு கூட விளாட்லாம், சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். கார்ட்போர்டில் செஞ்சுருக்கோம், எல்லாமே கண்டிப்பாக வந்து பண்ணுறதுக்காக. இதை செஞ்சு பார்க்குறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிளாஸ்டிக் மெட்டீரியல் வச்சும் நம்ம வந்து செய்யலாம். அப்படி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி செய்யலாம். ஸ்ப்ரிங்கையும் அடியில் வந்து செய்யலாம். எப்படினாலும் நீங்கள் வந்து செய்யலாம். இந்த இதை வச்சு செய்கிறது வந்து உங்களுக்கு சிம்பிளான மெத்தடில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த மெத்தடில் வந்து செஞ்சேன். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் கிளாஸ், சினிமாவில் வந்து கண்ணாடியை வந்து தலையில் வந்து
வந்து உடைப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து ஒரு பாட்டிலில் தொப்புன்னு உடைக்கிறது, அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோவும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேக்கான இந்த கத்தி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.